ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி காலையில் என்னோடய ரொட்டீன் வேலைகள் என்ன அப்படின்றத பார்க்கலாங்க. ஏடைகள்லாம் சேர்த்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அது வந்து இன்றைக்கி மோருக்கு வந்து கடைஞ்சி வெண்ணெய் எடுத்தாச்சு. வெண்ணெய் எடுத்துகிட்டு இருக்கிற மோரை வந்து உப்பு போட்டு ஆள் கொஞ்சமாக குடிச்சிட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மோர் குடிக்கிறதுக்கு. சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு, அதையும் வேக வச்சு எடுத்து வச்சாச்சுங்க. ஸ்நாக்ஸுக்கு இது வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. கிழங்கு ரொம்பவே நல்லா இருந்தது. பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா வெந்திருக்குங்க. குக்கரில் வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டிங்க அப்படின்னாக்கா சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வந்துடும். காலைல லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து கொத்தமல்லி சாதம் ரெடி பண்ணிட்டேங்க. இப்போ கொத்தமல்லி சாதம் ரெடி பண்ணுறது, சின்ன வெங்காயம், தக்காளி, காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே வானலில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு கூடவே கொஞ்சமாக புளி, உப்பு வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்து நல்லா வதக்கிட்டு சாதத்தோடு போட்டு கலந்திங்க அப்படின்னா கொத்தமல்லி சாதம் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. காலை டிஃபனுக்கு வந்து தினை அரிசி 150 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. கூடவே கொஞ்சமான அளவு பச்சைப்பருப்பு போட்டு குக்கரில் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்திங்க அப்படின்னாக்கா தினை பொங்கல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நான் வந்து குக்கரில் வச்சுக்கிறேன். இது அரிசி மாதிரி தண்ணி அதிகம் வைக்கணும்னு இல்லைங்க. இப்போ நான் 1½ கிளாஸ் போட்டேன் இல்லைங்களா, அதே அளவில் 3 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுக்கணும். 1½ 3 அப்படின்ற அளவு தான். இப்போ தேங்காய் சட்னி தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. இப்போ தினை அரிசி பொங்கலுக்கும் நம்ம வந்து தாளிப்பு கொடுத்துடலாம். நெய் சேர்த்துட்டு மிளகு, ஜீரகம், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு இதையும் தாளித்து நம்ம கலந்து எடுத்தோம் அப்படின்னா தினை பொங்கல் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நம்ம பச்சரிசி பொங்கலை விடவே இந்த தினை அரிசி பொங்கல் வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி காலை டிஃபன் தினை அரிசி பொங்கல் வந்து செய்து முடிச்சாச்சுங்க. இதை செய்து முடிச்சுட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூவெல்லாம் போய் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதையும் முடித்தாச்சு. இந்த செம்பருத்தி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. கலராக அவ்வளோ ரெட்டாக இருக்கும். இப்போ செம்பருத்தி பூ ஃபுல்லாக சாமி படத்துக்கு வச்சாச்சுங்க. எங்கள் தோட்டத்தில் செம்பருத்தி மட்டும் இல்லைங்க, குண்டு மல்லி, ஜாதி மல்லியும் பூக்குது. அது சாயந்தரமே பறித்து கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ முட்டை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.